கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். அவர்கள் மலையில் ஜெபம் பண்ணுகையில் மோசேயும் எலியாவும் இயேசுவோடு சம்பாஷணை பண்ணினதை பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் கண்டார்கள். மோசேயும் எலியாவும் இயேசுவை விட்டு பிரிந்து போகும்போது பேதுரு, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கும் மோசேக்கும் எலியாவுக்குமாக 3 கூடாரங்களை போட்டுக்கொண்டு இங்கேயே இருப்போம் என்று தான் என்ன சொல்லுகிறோம் என்று அறியாமல் சொன்னான் என்று பார்க்கின்றோம். அவர்கள் மலையில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். கீழே மக்களிடம் சென்றால் அற்புதங்களை பார்த்தும் பலவாறு குற்றங்கள் தான் கண்டுபிடிக்கிறார்களே தவிர எல்லாரும் இயேசுவை பாராட்டுவதில்லை, விசுவாசிப்பதில்லை. இப்படிப்பட்ட மக்களிடம் செல்வதை விட பேசாமல் நாம் மலையிலே இருந்து விடுவதே நல்லது என்ற எண்ணத்தில் அப்படி பேதுரு கூறுகிறான் என்று பார்க்கின்றோம். பேதுரு இப்படி சொல்லும்போது ஒரு மேகம் அவர்களுக்கு நிழலிட்டு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாகும்போது இயேசு ஒருவரே காணப்பட்டார். மேகத்தில் மோசேயும் எலியாவும் மறைந்து விட்டார்கள். அவர்கள் அந்நாட்களில் கண்டவைகளெல்லாம் ஆச்சரியமாகவும் பயமாகவும் அற்புதமாகவும் இருந்தபடியால் அதை பற்றி ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்தார்கள். இயேசுவும் அதை பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை. அதை எல்லாம் இப்பொழுது சொல்வதை விட பாடுபட்டு மரித்து அடக்கமுண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பின்பு சொல்வதே மேல் என்று இயேசுவும் அவர்களை அடக்கி வைக்கும்படி செய்தார் என்று பார்க்கின்றோம். அடக்கி வைத்து பிற்பாடு மக்களுக்கு கூறினால் இன்னும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று கற்றுக்கொள்கிறோம். இப்படித்தான் ரோசி என்ற 2 வயது சிறுபெண்ணுக்கு கண்ணில் வலி வந்து 2 கண்களும் தெரியாமல் போய்விட்டது. அவள் அம்மா அவள் அருகிலேயே இருந்து வானத்து நட்சத்திரங்களை பற்றியும் அதன் அழகு பற்றியும் சூரியனின் அழகு, பூக்களின் அழகு என்று பார்க்கிறவைகள் எல்லாவற்றை பற்றியும் அவளிடம் சொல்லி கொண்டே இருப்பார்கள். எப்போது நான் உலகத்தை பார்ப்பேன் அம்மா என்று அவள் ஆவலோடு இருந்தாள். 10 வயது ஆனது. மருத்துவர்கள் பரிசோதித்து விட்டு கண்களில் அறுவை சிகிச்சை செய்தால் குணப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி சிறுபெண்ணுக்கு அறுவை சிகிச்சை மூலம் குணமாக்கி கண்களில் கட்டு போட்டு அனுப்பினார்கள். அவளது அம்மா அவளை தங்கள் வீட்டின் அருகே உள்ள தோட்டத்திற்கு அழைத்து சென்று கண்களில் உள்ள கட்டை அவிழ்த்து விட்டார்கள். அவிழ்த்ததும் அவள் துள்ளி குதித்தாள். அம்மா, நீங்கள் கூறியதை விட 1000 மடங்கு இந்த உலகம், தோட்டம் எல்லாம் அழகாக இருக்கிறது அம்மா என்றாள். அம்மா கூறுவதை கேட்டு மகிழ்ச்சியை அடக்கி வைத்திருந்தவள் கண் தெரிந்ததும் அடக்கி வைத்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள் என்று பார்க்கின்றோம். எனக்கன்பானவர்களே, இப்படித்தான் சீசர்களும் இயேசு உயிரோடு இருக்கும்போது தாங்கள் கண்டவைகளை அடக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ அடக்கி வைக்கும் காலமல்ல, இயேசுவை பற்றி வெளிப்படையாக கூறுகின்ற அறிவிக்கின்ற காலத்தில் இருக்கிறோம். ஆகவே அடக்கி வைத்தவைகளை கூறி ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை தனக்குள்ளாக அடக்கி வைக்காமல் பிறருக்கு கூற அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.